अस्सलामुअलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம உள்ளன் த்ரெட் வச்சு டெடி பேர் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு கீச்செயின் ரிங்கு, அதுக்கப்புறம் உள்ளன் ட்ரிம்மர், க்ளூகன், ஹாட் க்ளூகன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட் இந்த 4 விரலில் சுற்றிக்கலாம். 100 ஸ்டாண்ட்ஸ், அதாவது 100 தடவை நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி 100 தடவை சுற்றினோன்னா த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் த்ரெட் நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து கட்டுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிட்டு ஒரு 2-3 நாட்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு முடிச்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அந்த லூப்ஸ் இருக்கும்ல, அந்த லூப்ஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பாம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன். பாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு பாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு 4 விரலில் சுற்றணும்ல, இப்போ 2 விரலில் 50 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கலாம். 50 தடவை சுற்றிட்டு நம்ம குட்டி பாம் 4 ரெடி பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி பாமாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது க்ளூ கன்னோட ஸ்டிக் இருக்கும்ல, கம் ஸ்டிக், அந்த க்ளூ ஸ்டிக்கில் இப்போ நான் வந்து இன்னொரு குட்டி பாம் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி த்ரெட்டு ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டுறதுக்கான த்ரெட்டு முன்னாடி பண்ண மாதிரியே தான் நம்ம இந்த பிளாக் கலர்லேயும் ஒரு குட்டி பாம் பண்ணிக்கலாம். இது வந்து 25லேருந்து 30 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து 2 எல்லோ கலர் பாம் எடுத்திருக்கேன். அடுத்தது கண் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் மணி கூட பிளாக் கலர் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ கன் தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி ஸ்டோன் எடுத்து அந்த மணி மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம காய வச்சிடலாம். இப்போ 2மே காஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம கீச்செயின் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரோப் தேவை, அதாவது நம்மளுக்கு ஒரு த்ரெட்டு தேவை. இந்த மாதிரி டைட்டாக கட்டிடுங்க. இதில் தான் நம்ம வந்து மணி கோக்க போகிறோம், கீச்செயினுக்கான மணி. இப்போ நம்ம எந்த இடத்துல த்ரெட்டு கட்டணுமோ அதுக்கு கீழே எக்ஸாக்டாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் கலர் பாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போது 4 சைட்ஸ்லேயுமே நம்ம டெடி பேரோட கை, அதுக்கப்புறமா கால் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீழே இருக்கிற பாம்ல மேலே 2 பாம் ஆஷ் கலர் பாம், கீழே 2 ஆஷ் கலர் பாம். பாம் ரெடி பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் இந்த டெடி பேர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம டெடி பேரோட காது. இதுக்கு நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் ஆஷ் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கண் அட்டாச் பண்ணிடலாம். நம்ம ஐபால்ஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஐபால்ஸை இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை நல்லா நீக்கி விட்டுட்டு நல்லா உள்ள வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி இதை அட்டாச் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது டெடி பேரோட வாய். இப்போ நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம தேவைப்பட்டால் சேம் எல்லோ கலரில் பின்னாடி ஒரு பாம் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. டெடி பேரோட வால் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம மணியெல்லாம் இதில் கோத்துடலாம். நான் 2 த்ரெட் வச்சுருக்கேன்ல, 2 த்ரெட்டுமே ஒரே மணியில் இந்த மாதிரி கோத்து எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மணியெல்லாம் கோத்தாச்சு. உங்களுக்கு எத்தனை மணி வேணுமோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், அதாவது உங்கள் கீச்செயினோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கீச்செயின் ரிங்கில் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டெடி பேர் கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெட் கலர் டெடி பேர் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்.
டெடி பேர் கீச்செயின் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளிலிருந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்புடைய லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.